நிக்கோலஸ் பூரன எப்படி வந்து கண்டெயின் பண்ண போறாங்க? அவர எப்படி ஸ்டாப் பண்ண போறாங்க? அதிலேயே வந்து பெரிய வெற்றி கிடைச்சிரும்னு சொன்னேன். ஸோ அவர ஸ்டாப் பண்ணதுனால தான் அந்த டார்கெட் ஸ்கோர் அப்படிங்கிறது 180க்கு மேல போகாம இருந்துச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க எப்படி நெனைக்கிறீங்க? அந்த 9 பந்துகள் தான் பிடிச்சிருந்தாரு நிக்கோலஸ் பூரன். அவுட் ஆகிட்டாரு. தோனியோட கேப்டன்சி ஸ்ரீராம் 6 ஓவர் ம். பவர் பிளே, 3 ஓவர் கலீல், 3 ஓவர் அன்சுல் கம்போஜ். எவ்வளவு தடவ ம். ஐபிஎல் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி எப்ப நடந்துச்சுன்றத என்னால ரீகலெக்ட் பண்ண முடியல. 6 ஓவரும் ஒரே செட் ஆஃப் 2 பவுலர்ஸ் போடுறது. சோ எக்ஸ்ட்ரா ம். ஓவர்ஸ் 2 பேருக்கும் குடுத்தாங்க. அதாவது என்ன ஆச்சரியம்னா, இந்த சீசன் ஃபுல்லாவே கலீல் வந்து இந்த மாரி பவுலிங் போட்டிருக்காரு. வேற எந்த சீசனும் இந்த மாரி பவுலிங் போட்டதில்ல கலீல். அவர் நல்லா போட்டு சிஎஸ்கே மேட்ச் ஆன் மேட்ச் பவர் பிளேல கேம விடுறாங்க பவுலிங்ல. ஏன்னா, அவர் ஒரு பக்கம் போடுறாரு. இன்னொரு பக்கம் வரவங்க யார் நல்லா போடுறாங்கன்னு பார்த்தோம். ம். முகேஷ் சௌத்ரி ரன்ஸ் குடுத்தாரு. ம். ஒர்க் அவுட் ஆகல. ஆரம்பத்துல சாம் கரன் ட்ரை பண்ணாங்க. ஒர்க் அவுட் ஆகல. நடுவுல ஓவர்டன் ட்ரை பண்ணாங்க. ஒர்க் அவுட் ஆகல. பட் அன்சுல் கம்போஸ் நல்ல விஷயம் என்னன்னா, அவருக்கு வாய்ப்பு குடுத்தாங்க திரும்ப. ம். அண்ட் அவர் வந்து அந்த பால் நேரா நிக்கலஸ் பூரனோட விக்கெட் எடுத்தார்ல. ம். அங்க சூப்பர். இன்ஃபாக்ட் பிரசன்டேஷன்ல பேசுறப்ப கூட இத தானே காரணமா சொல்லியிருந்தாரு தோனி. அவர் என்ன ம். சொன்னார், பவர் பிளேல பவுலிங் எங்களால முடியலன்றதுனால நாங்க அஸ்வினுக்கு குடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ம். அது வந்து அஸ்வின் மேல கூடுதல் பிரஷர போட்டுச்சு. சோ ம். காம்பினேஷனுக்காக நாங்க அவர வெளிவிட்டோம். அதனால இந்த மேட்ச் அந்த விதத்துல ஒர்க் ஆயிருச்சு அப்டின்னாரு. நிக்கோலஸ் பூரனுக்கு அந்த செட்டப்புமே நல்லா இருந்துச்சுல்ல. ஒரு ஷார்ட் பாலுக்கான ஒரு ஃபீல்ட் செட்டப் மாரி இருந்துச்சு. சர்க்கிளுக்கு வெளிய 2 பேருமே ஒரு 2 ஃபீல்டர்ஸுமே ஒரு ஷார்ட் பாலுக்காக நின்ன மாரி இருந்துச்சு. பட் சர்ப்ரைஸா உள்ள ஒரு ஃபுல் லெந்த் டெலிவரிய உள்ள இறக்குனாரு. அதுல பார்த்தீங்கன்னா, தோனிய விட அன்சுல் கம்போஸ் தான் ரிவ்யூ போறதுக்கு வந்து ரொம்ப ஆமா. கான்ஃபிடென்ட்டா தோனி இருந்துச்சு. வேண்டான்னாரு. தோனி ரொம்ப ரிலக்டன்ட்டா இருந்தாரு எடுக்க. அன்சுல் கம்போஸ் எடுங்க. ஏன்னா, அட்வர்ஸ் அம்பயர்ஸ் காலா இருந்திருக்கும்னு தோனி நெனச்சிருப்பாரு. ம். இல்லைன்னா அவர் வந்து அப்படியே முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. பட் ஒரு யங்ஸ்டர் நிக்கலஸ் பூரனோட விக்கெட் அந்த டீம்ல வந்து பெரிய வேல்யூ. 2, 3 விக்கெட்டுக்கு சமம். ம். ஒரு பேட்டர். ம். சோ அத அத வந்து எடுத்தாங்க. வொர்க் அவுட் ஆயிடுச்சு லக்கிலி. நான் அம்பயர்ஸ் கால் தான் வரும்னு நெனச்சேன். ம். அம்பயர் நாட் அவுட் குடுத்திருந்தாரு. லெஃப்ட் ரைட் ஆர்ம் அரவுண்ட் த விக்கெட் லெக் ஸ்டம்ப்ப தாண்டி போயிருக்கும்னு நெனச்சேன். லக்கிலி ஸ்டம்ப்ல பட்டுச்சு. செம ரிவ்யூ அமைஞ்சுச்சு.